गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. பொதுவாக நம்ம எல்லாரும் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏகாதசி அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஏகாதசினா என்ன, அன்றைக்கி என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பௌர்ணமி அமாவாசை அப்படின்ற வளர்பிறை தேய்பிறை ஆகிய இந்த சந்திரனை உத்தேசித்து வரக்கூடிய நாட்கள்லேருந்து அமாவாசையிலேருந்து 11வது நாள் வளர்பிறை ஏகாதசி, பௌர்ணமியிலேருந்து 11வது நாள் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, அதாவது தேய்பிறை ஏகாதசி. பிரதமையிலேருந்து கணக்கு, அமாவாசை அடுத்த நாள் பிரதமை, அந்த பிரதமையிலேருந்து 11வது நாள் ஏகாதசின்னு பேர். 10வதுக்கு அப்புறம் வருது, தசமிக்கு அடுத்த நாள் வர்றதுனால ஏகாதசி அப்படின்னு அதுக்கு பேர். இந்த ஏகாதசி விரதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம். ஏன் அப்படின்னா, முதல்ல இது சாஸ்திர ரீதியாக எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம், இதுக்கான அறிவியல் காரணங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏகாதசி அன்னைக்கு என்னன்னா, வைஷ்ணவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே விரதம் இருக்கணும்னு நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. சாஸ்திரங்கள்லாம் வேதங்களை ஒட்டி வந்த ஸ்மிருதிகள் இதிகாசங்கள்லாம் சொல்கிறது. ஏன் அதுக்கு அவ்வளோ பெருமை அப்படின்னா, அந்த ஏகாதசி அன்னைக்கு நாம் என்னென்ன பண்ணணும், ஏன்னா இது இவங்களுக்குத்தான் அவங்களுக்குத்தான்ற பாகுபாடே கிடையாது. கல்யாணமானவரும் சரி, சன்னியாசியாக இருக்கிறவரும் சரி, பிராமணர்களும் சரி, மற்றவர்களும் சரி, எல்லாருமே யார் ஒருவர் விஷ்ணு பக்தனாக இருக்கிறாரோ அவர் அந்த திதி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போ விரதம்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்கணும். ஏகாதசி அன்னைக்கு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது, அரிசியை சாப்பிடவே கூடாது. முழுசான அரிசியை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதே அரிசி, அதாவது முதல் பட்சம் என்ன அப்படின்னா, எதுவுமே சாப்பிடக்கூடாது, வயிற்றை பட்டினி போடணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழம், பால், அந்த மாதிரி நீராகாரமாக எடுத்துக்கலாம். அதுக்கும் அடுத்த கிளாஸ் எப்படின்னா, உடச்ச அரிசி சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலாம், பலகாரம் சாப்பிடலான்னு சொல்கிறது. ஏன் இப்படி லேயர் லேயராக கொடுத்துருக்கு அப்படின்னா, எல்லாராலையுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதுக்காக வயசானவர்கள் இருப்பா, கர்ப்பிணி பெண்கள் இருப்பா, குழந்தைகள் இருக்கும், இவாளுக்கெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இரு அப்படின்னா யாராலையும் இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறது சாஸ்திரம், அவாளுக்கு ஏற்ற மாதிரி இவாளால் பூர்த்தியாக பலகாரம் இருக்க முடியுமா இரு, பூர்த்தியாக நிர்ஜலம்னா சாப்பிடாமல் இருக்கிறது, ஜலம் கூட இல்லாமல் இருக்க முடியுமா இரு, இல்லையா பழம் சாப்பிடு, இல்லைனா டிஃபன் சாப்பிடு, கடைசி பட்சம் உடச்ச அரிசியை சாப்பிடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது. இது பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஏகாதசி அன்னைக்கு நாம் என்னென்ன பண்ணணுன்றதை பார்த்தோமோ இல்லையோ, அதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுறது. அது என்னென்ன அப்படின்னா, எந்த ஒரு விரத தினம் எடுத்தாலும் நம்ம சுத்தபத்தமாக இருக்கணுன்றது எல்லாருக்கும். இப்போ கூட புரட்டாசி மாதம் வந்ததுன்னா அசைவம் சாப்பிட்றதில்லன்னு எல்லோரும் வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி ஏகாதசிக்கு ஏகாதசி விரத தினம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. விரதம்னா என்னென்னா, பகவானை குறித்து அவருக்காக நாம் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த விரதம். அன்றைக்கி சுத்தபத்தமாக இருக்கணும். கார்த்தால் எழுந்தோடனே தலைக்கு குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சிக்கக்கூடாது, அலங்காரம் பண்ணிக்கக்கூடாது, மனைவிகளோடு சேரக்கூடாது, அப்படின்லாம் பண்ணக்கூடாத விஷயங்கள் சொல்லிட்டு வருது. ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம மனசானது பகவானை நோக்கி இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கமானது சாப்பிட்றதுலேருந்து நடத்தையிலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கணுன்றதுக்காக வேற ஒரு வஸ்துவை பற்றி நாம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா கடவுளை பற்றின எண்ணம் நமக்கு வராது அப்படின்றதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரமானது விதியாக சொல்லித்து. இதுக்கு ஒன்றவே இப்போ இருக்கக்கூடியவர்கள்லாம் அறிவியல் ரீதியாக இந்த ஏகாதசிக்கு காரணம் என்னன்றதையும் கேட்பா. நம்மளுடைய தட்ப வெப்பநிலை இருக்கோ இல்லையோ, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், இது எல்லாமே சந்திரனுடைய ஒளியாலையும், அதாவது அந்த ரேடியேஷன்ஸ் சொல்கிறோமோ இல்லையோ, அதை நோக்கித்தான் மொத்தமே நடக்கிறது. இந்த அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் நீங்கள் கடலில் போய் பார்த்தேன்னா கடலுடைய சீற்றம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். காரணம் என்னென்னா, அந்த தட்ப வெப்பநிலை அப்போ மாறி இருக்கும். சாதாரணமாக இருக்கிறத காட்டிலும் வேறு ஒரு தன்மையில், வேறு ஒரு லெவலில் அது எல்லாம் மாறுறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் கண்டிஷன்கள், அதாவது உடம்பினுடைய நிலைகளும் மாறுறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆகாரம் இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் அறிவியல் ரீதியான காரணம். ஏன்னா ஏகாதசிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி இல்லாட்டி அமாவாசை, இது எல்லாமே அந்த சந்திரனுடைய அந்த ரேடியேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதுனால அந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி ஏகாதசி நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள். அன்றைக்கி நீ உன் உடம்பை பட்டினி போட்டேன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது அறிவியல் ரீதியான
ஒரு ஆராய்ச்சி இது. ஆக்சுவலாக இதை அறிவியல் ரீதியாக ப்ரூவே பண்ணியிருக்கா. அதனால் ஏகாதேசி அன்னைக்கு எதுவுமே நம்மளுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா ஒரு கட்டளையாக இட்டால் நாம் செய்வோன்றதுக்காகத்தான் சாஸ்திரங்கள் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அறிவியல் ரீதியான ஒரு காரணம் கேட்பதனால நம்ம பெரியவர்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி கொடுத்தது இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்குன்றதுனால நமது பெரியவர்கள் பொய் சொல்லலைன்றது நம்மளுக்கு நன்னாவே தெரியுது. ஆகவே ஏகாதசி அன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நாம் கடைப்பிடிச்சோன்னா நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நல்லது. நம்ம ஏகாதசி அன்னைக்கு நாம் பலகாரம் இருந்தால் விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல குடும்பம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல பசங்கள் கிடைப்பா, நமது புத்திக்கு தெளிவு ஏற்படும். புத்தி தெளிவு ஏற்பட்டுதுன்னா ஒழுக்கம் கிடைக்கும், ஒழுக்கம் கிடைச்சதுன்னா நற்பெயர் கிடைக்கும், நற்பெயர் கிடைச்சதுன்னா மேலே புகழ் கிடைக்கும். ஒரே ஒரு காரியம் உடம்பை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விரதமானது நமது வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த ஏகாதசி நமக்கு உபகாரம் பண்ணும். இதை வேத ரீதியாவோ இல்லை நமது சாஸ்திரங்கள் ரீதியாவோ பார்த்தோன்னா ஒரு ஏகாதசி அன்னைக்கு ஒருத்தர் விரதம் இருந்தால் 1000 அஸ்வமேத யாகத்துக்கும் 100 வாஜபேய யாகத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது கிடைக்கிறது. அஸ்வமேத யாகம்ன்றது ஒரு சிலர் மட்டுமே பண்ணக்கூடிய யாகம், அந்த காலத்தில் ராஜாக்கள் பண்ணின்ற யாகம். வாஜபேயம்ன்றதும் ஒரு யாகம், வேதத்தில் சொன்ன ரீதிக்கு பண்ணணும். இந்த மாதிரி அந்த யாகத்தை யாராவது ஒருத்தர் மாற்றி பண்ணிட்டாலோ, மந்திரம் சொல்லும்போது ஒரு எழுத்தை தப்பாக பண்ணிட்டாலோ, தானம் கொடுக்கும்பொழுது நான் கொடுக்குறேன்ற எண்ணத்தோடலாம் கொடுத்துட்டாலோ அந்த யாகத்துடைய விளைவு எப்படி இருக்குன்னா இவனை ஒரு பிரம்மராட்சசனாக கொண்டு போய் விடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுறது. அதனால் இப்போ இருக்கிற காலத்தில் நம்மளால் யாகம்லாம் பண்ண முடியாது. ஆனால் 1000 அஸ்வமேத யாகத்துக்கான பலனையும் 100 வாஜபேய யாகத்துக்கான பலனையும் ஒரு ஏகாதசியில் இருந்தால் கிடைக்கும் அப்படின்றது ஸ்பஷ்டமான விஷயம். அதனால தான் பெரியவர்கள்லாம் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நான் சொன்னேன் ஒரு யாகத்தை தப்பாக பண்ணால் அந்த யாகத்தால் பிரம்மராட்சசனாக போயிடுவோம் அப்படின்னு சொன்ன மூலியோ அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாதம் வளர்பிறை அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசின்னு பேர். கௌசிக ஏகாதசின்னு சொல்கிறா, ஆனால் கௌசிகம்னு சொல்லக்கூடாது, கைசிகம்னு சொல்லணும். கைசிகம்ன்றது பண், தமிழில் சொல்லணும்னா ஒரு பண், அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பைரவி ராகம்னு சொல்லலாம். அந்த பண்ணுக்கு ஏன் அவ்வளோ விசேஷம்ன்றதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு ஊரில் அதாவது திருக்குறுங்குடி அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் மகேந்திர மலைன்னு அதுக்கு புராணங்களில் பேர். அந்த மகேந்திர மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு திருக்குறுங்குடின்னு இன்னைக்கு காலகட்டத்தில் பேர். அங்கே வடிவழகிய நம்பி அப்படின்னு பெருமாளுக்கு பேர். அந்த பெருமாள் கோயிலில் ஒரு வேளாளர் நம்பாடுவான்னு பேர். அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நித்தியம் ராத்திரியில் வந்து பெருமாள்கிட்ட அந்த பெருமாளை நோக்கி பாட்டு பாடுவார். என்ன கைசிகம்ன்ற பண்ணை பாடி அந்த பெருமாளை திருப்தி பண்ணிவிட்டு கார்த்தால கோவில் நட திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் மறுபடியும் அவருடைய கிரகத்துக்கு வந்துடுவார், அதாவது வீட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏகாதசியும் அவர் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து ராத்திரி முழிக்கணும்னு நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்லுறது. அந்த முழிக்கும் பொழுது நாம் பெருமாளை பற்றி சிந்தனை பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அப்போ தான் மனசு தெளிவு ஏற்படும், மனசு தெளிவால் ஒழுக்கம் வரும். இப்போது இந்த நம்பாடுவான் என்பவர் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அந்த பெருமாளுக்கு போய் பாட்டு வர்றார். ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு அவர் போகிற வழியில் ஒரு பிரம்மராட்சசன் அவரை பிடிச்சி விடுறான். பிடிச்ச உடனே சொல்கிறான், எனக்கு இன்றைக்கி ஆகாரம் கிடைக்கல, நீர் தான் எனக்கு ஆகாரம் அப்படின்னு அந்த நம்பாடுவானை நோக்கி நான் உண்மை சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த பிரம்மராட்சசன் மிரட்டுறார். இவருக்கு உடனேவே என்ன பயம் வந்துடுத்தோ, அதாவது தன்னை சாப்பிட்டுடுவானேன்ற பயம் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் நாம் போய் பெருமாளுக்கு பாடலைன்னா நம்ம கைங்கரியம் விட்டு போய்டும். அதாவது கைங்கரியம்னா சேவை. பெருமாளுக்கு நாம் பாடக்கூடிய பெருமாளை பற்றின பாடக்கூடிய நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற சேவை விட்டு போயிடுமே அப்படின்ற வருத்தத்துக்காக இருப்பா, நான் போய் பெருமாள் கிட்ட போய் பாடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மராட்சசர்கிட்ட இந்த நம்பாடுவான்றவர் சொல்கிறார். இந்த பிரம்மராட்சசர் யாராவது உயிருக்கு பயந்துண்டு ஓடி போவாளே தவிர போயிட்டு மறுபடியும் வரேன்னு சொன்னவா யாராவது வருவாளா? எல்லாருக்கும் உயிர் தானே முக்கியம், நீ போயிட்டு வரேன்னு சொல்கிறேன், நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு அந்த பிரம்மராட்சசன் மறுபடியும் இந்த நம்பாடுவான் அவர்கிட்ட கேட்குறார். அப்போ நம்பாடுவான் சொல்கிறார், நீனும் நானும் ஒரு சமமான ஒரு நிலைக்கு வருவோம். என்னென்னா
நான் உனக்கு ஒரு சில பிரதிஜைகள் சத்தியங்கள் பண்ணி கொடுக்குறேன். நான் கணக்க போயிட்டு திருப்பி வராமல் உன்னை ஏமாற்றி விட்டேன்னா, ஆச்சாரியனுடைய பத்னியை ஒருத்தன் அபகரித்தால் அவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். நண்பனுடைய மனைவியை ஒருத்தன் வசீகரிக்கப்பட்டான்னா அவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். பெத்தவர்களையும் மனைவி மக்களையும் கவனிக்காமல் வேறொரு இடத்தில் எவன் புகுகிறானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாபமானது எனக்கு கிடைக்கட்டும். வயதான காலத்தில் பெற்றவர்களை கவனிக்கவில்லையானால் அவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தானம்னு கொடுத்த பொருளை மறுபடியும் எனக்கு வேணும்னு ஒருத்தன் கேட்டு வாங்கினான்னா அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்னெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பல பாவங்களை, இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த காலத்துக்கு நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு சில பாவங்களை பற்றி மட்டும்தான் நான் இப்போ பேசினேன். இந்த மாதிரி பல பாவங்கள் அவர் பிரதிஜை பண்ணுறார். இந்த மாதிரி நான் போயிட்டு வரலை அப்படின்னா எனக்கு இந்த பாவங்கள்லாம் வரட்டும் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறார். அதை கேட்ட உடனே அந்த பிரம்மராட்சசனுக்கு மனசில் ஒரு சமாதானம் ஏற்பட்டு, சரி நீர் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி இந்த நம்பாடுவானை அனுப்பிச்சி வைக்கிறார். நம்பாடுவான் போகிறார். வடிவழகிய நம்பின்னு இருக்கக்கூடிய அந்த சுந்தர பரிபூர்ண எம்பெருமான் கிட்ட ராத்திரி ஃபுல்லாக அந்த கைசிகம் பண்ணுன்ற பாடுறார். பாடின உடனேவே கார்த்தால விடியற்கால வந்துடுத்து. மறுபடியும் ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி முழிச்சு பெருமாளை கானம் பண்ணணும் சாஸ்திரம் சொன்னதுனால அந்த நம்பாடுவான்றவர் பெருமாளை நோக்கி பாட்டு பாடிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் சேவை பண்ணிட்டு திரும்பி வரச்சே ஒரு அந்தனர் வேஷத்தில் ஒருத்தர் வர்றார். வந்த உடனே எங்கப்பா போகிற அப்படின்னு கேட்டவுடனே, இந்த மாதிரி ஒரு பிரம்மராட்சசன் கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் நான் அவருக்கு ஆகாரமாக போக போகிறேன் அப்படின்னு இந்த நம்பாடுவான் அந்த அந்தனர்கிட்ட சொல்கிறார். உடனேவே அந்த அந்தனர் சொல்கிறார், யாராவது உன்னை போல பைத்தியம் இருப்பாளா? இதுதான் சாக்குன்னு தப்பிச்சு ஓடுறதை விட்டுட்டு மறுபடியும் கொண்டு போய் உன்னை உயிர் தியாகம் பண்ணுறேன்னு சொல்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? இப்படிலாம் பண்ணலாமா? அப்படின்னா, நான் பெருமாளை நோக்கி சேவை பண்ணக்கூடிய ஒரு பக்தன், நான் பொய் சொல்கிறது நல்லதுக்கு கிடையாது. ஏன்னா விஷ்ணு பக்தன் பொய் சொல்ல மாட்டான், நான் பொய் சொல்லக்கூடாது. நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதனால் நான் போய் என்னை கொடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த அந்தனர் வார்த்தையையும் மீறி அந்த நம்பாடுவான் மறுபடியும் பிரம்மராட்சசர்கிட்ட வந்தார். அந்த அந்தனர் யார் அப்படின்னா பெருமாள் அந்த திருக்குறுங்குடி நம்பி தான் அந்தனராக இந்த நம்பாடுவானை பரீட்சை பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா பெருமாள் ஒருத்தனை தான் பக்தனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு வேண்டிய அந்த ஒழுக்கம் புலநடக்கம்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து பரீட்சை பண்ணி தான் ஏற்றுப்பார். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நாம் போய் கேட்ட உடனே எல்லாம் பெருமாள் கொடுத்தோன்னு பெருமாள் கிட்ட பிஸ்னஸ் பேசுகிறோம், அது பக்தி கிடையாது. என்ன நடந்தாலும் பெருமாள் நம்மளை காப்பாற்றுவான்னு இருக்கான் பார்த்தீங்களா, என்ன துன்பம் வந்தாலும் பெருமாள் என்னை கைவிட மாட்டான்னு இருக்கிறது தான் பக்தி. அதை தான் பெருமாள் எதிர்பார்க்குறார். அதே மாதிரி சத்தியத்தில் இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறார். இந்த நம்பாடுவான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நீர் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு நான் கொடுத்த சத்தியம் தான் முக்கியம், ஏன்னா நான் விஷ்ணு பக்தன் அப்படின்னு அந்த பிரம்மராட்சசன் கிட்ட போன உடனே அந்த பிரம்மராட்சசன் கேட்குறான், நீர் இவ்வளோ உண்மையாக நடந்துன்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீர் என்ன பண்ணும், நீர் இன்னைக்கு ராத்திரி பாடி நீர் இல்லையோ பெருமாளை நோக்கி, அந்த பலனை எனக்கு கொடுத்துரும், நான் உம்மை விட்டுடுறேன். அதாவது உம்மை உயிரை சாப்பிடலை, உம்மை சாப்பிடலைனா உம்மை உடம்பை நான் சாணா உயிரை சாப்பிட முடியாது, உடம்பை சாப்பிடலை, நீர் பண்ண சேவையுடைய பலனை எனக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு அந்த பிரம்மராட்சன் கேட்குறான். உடனேவே இவர் என்ன சொல்கிறார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்பாடுவான்னு சொல்லிடுறார். உனக்கு கொடுத்த சத்தியம் என்ன, என்னை உடம்பை தானே கொடுக்குறேன்னு சொன்னால் அதை கொடுத்துக்கோ, இந்த பலனை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விடுறார். அந்த பிரம்மராட்சன் கேட்குறான், நீர் அந்த ராத்திரி பூர்த்தியாக பாடின பலன் வேண்டாம், ஒரு யாமத்தில் பாடினது, ஒரு யாமம்னா 3 மணி நேரம், அந்த ஒரு யாமத்தில் பாடின பலனையாவது எனக்கு கொடும் அப்படின்னா அதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விடுறார். கடைசியில் அவன் கேட்குறான், நீர் பாடின ஒரு பண்ணினுடைய பலனையாவது கொடு, நீ ஏன் இவ்வளோ என்கிட்ட கேட்குற அப்படின்ன உடனே அந்த பிரம்மராட்சசன் தான் கதையை சொல்கிறான். போன ஜென்மத்தில் நான் ஒரு பிராமணனாக இருந்தேன், நான் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணேன், அந்த யாகம் பண்ணும்பொழுது மந்திரத்தை தப்பாக உச்சாரணம் பண்ணிட்டேன், தானங்களை ஒழுங்காக கொடுக்கல, நான் கொடுக்குறேன்ற எண்ணத்தோடு கொடுத்துட்டேன், அதனால் நான் பிரம்மராட்சசனாக பிறந்துவிட்டேன் அடுத்த ஜென்மத்தில். இந்த பிரம்மராட்சச பிறவி எனக்கு போகணும்னா எனக்கு ஒரு நல்ல புண்ணியமான ஒரு பலன் வேணும்னு சொல்லி எனக்கு சாப விமோச்சனம் சொல்லியிருக்கு, அதனால் நீர் பாடின பாட்டில் அந்த பண்ணுடைய கைசிக பண்ணுடைய பலனை மட்டுமாவது எனக்கு கொடும் அப்படின்னு அந்த பிரம்மராட்சசன் இந்த நம்பாடுவான் கிட்ட கேட்ட உடனே அந்த நம்பாடுவான், சரி நான் கைசிக பண் பாடி பெருமாள் அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தானமாக கொடுக்குறேன்னு கொடுத்த உடனே அவனுக்கு அந்த பிரம்மராட்சச உருவம் போய் அவனும் ஒரு கந்தர்வன் உருவத்தை எடுத்துட்டு பெருமாள் கிட்ட போய் கைங்கரியம் பண்ணுறான் அப்படின்றது இந்த புராணத்தினுடைய கதை. இந்த கதையானது வராக புராணத்தில் வராக பெருமாள் பூமி தாயாருக்கு சொல்லக்கூடிய கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த புராணத்துக்கு கைசிக புராணம்னு பேர்.
இந்த கதையை இனி வரைக்கும் அந்த திருக்குறுங்குடி கோயிலில் கார்த்திகை மாதம் வளர்பிறை சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி நாடகமாகவே இனி வரைக்கும் நடக்கும். சாயங்காலமாக பெருமாள் வந்துடுவார், ஒரு மண்டபத்தில் 7 பேர். அங்கே பெருமாளுக்கு எதிராக நாடக குழுவினர் பிரம்மராட்சனாவும் நம்பாடுவான் மாதிரியும் இசை கச்சேரியோட ரொம்ப நல்லா இருக்கும். ராத்திரி விடிய விடிய நடக்கும். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி நிவேதனங்கள்லாம் பண்ணி கோஷ்டிகள் எல்லாம் கொடுத்து கார்த்தால 5 மணி வரைக்கும் இந்த உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். எல்லாரும் அதை போய் சேவிக்கணும். அதனால் இந்த கைசிகை ஏகாதசி அன்னைக்கு என்ன பலன் அப்படின்னா, பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் பண்ணால், சேவை பண்ணால், நமக்கு பிரம்மராட்சசனுக்கு எப்படி கெட்ட பிறவி போய் நல்ல பிறவி கிடச்சிதோ அந்த மாதிரி நமக்கும் நமது பாவங்கள்லாம் போகி நல்ல எண்ணம் கிடைக்கும், நல்ல பிறவி கிடைக்கும். மேற்கொண்டு விஷ்ணு பக்தன்ற ஜென்மம் கிடச்சி பெருமாளை சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகிற அளவுக்கு நமக்கு இந்த ஏகாதசியினுடைய பெருமை இருக்குது. இந்த ஏகாதசிக்கு, அதாவது கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி வளர்பிற ஏகாதசிக்கு என்ன பேர் அப்படின்னா பிரபோதினி அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா. ஆகவே ஒவ்வொருவரும் இந்த ஏகாதசியை அவசியம் விரதம் இருந்து பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கைசிகை ஏகாதசி இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வருது. அடுத்த நாள் கார்த்தால துவாதசி அன்னைக்கு புளி இல்லாமல் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா முதல் நாள் பூர்த்தியாக பட்னி இருக்கிறதுனால புளியை சேர்த்துட்டா அடுத்த நாள் பித்தம்லாம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அறிவியல் ரீதியாக பார்க்கணுன்னா புளி சேர்த்துக்காமல் சாப்பிடணுன்றதுனால தான் மோர் குழம்பு, அகத்திக்கீரை, நெல்லிக்காய் போன்ற வஸ்துக்களை துவாதசி அன்னைக்கு கார்த்தாலேயே சாப்பிட்டுடணும். முதல் நாள் பூர்த்தியாக பட்னி இருக்கிறதுனால அடுத்த நாள் கார்த்தால சீக்கிரமே சாப்பிட்டுடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுறது. ஆகவே இந்த வருஷம் 11ஆம் தேதி டிசம்பர் எல்லாரும் திருக்குறுங்குடிக்கு போய் இந்த கைசிகை ஏகாதசி அனுபவித்து சந்தோஷம் அடைஞ்சு அந்த நம்பி பரிபூர்ண நம்பியுடைய அனுகிரகத்துக்கு அருளாகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.